வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் ஆல்கஹால் ஃபீனால் ஈத்தர்ஸில் இருந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கஹால்ஸ். இப்போ ஆல்கஹாலினுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ தான் டாக்டர் பாலாஸ் கெமிஸ்ட்ரி சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷனை கொடுத்துட்டு வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலி லோவர் ஆல்கஹால்ஸ் அப்படின்னா கார்பன் நம்பர் கம்மியாக இருக்கக்கூடிய ஆல்கஹால்ஸ் ஆர் கலர்லெஸ்ஸாக இருக்கும், கலரே இருக்காது அப்படின்றாங்க. பட் அப் டு எவ்வளோ கார்பன் ஆட்டம், 12 கார்பன் ஆட்டம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஆல்கஹால்ஸ்க்கு கலர் கிடையாதான். மெத்தனால், எத்தனால், ப்ரோபனால், பியூட்டனால், பென்டனால், எக்ஸனால் எதுக்குமே கலர் கிடையாது. புரியுதா? கலர்லெஸ் அப்படின்றாங்க அப் டு 12 கார்பன் ஆட்டம்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் அ ப்ளசண்ட் ஸ்மெல் இருக்கும் அப்படின்றாங்க. ப்ளசண்ட்டான ஸ்மெல் இருக்கும். அண்ட் ஆல்சோ இட் ஷோஸ் பேர்னிங் டேஸ்ட் இருக்கும் அப்படின்றாங்க. ப்ளசண்ட் ஸ்மெல் இருக்கும், தென் பேர்னிங் டேஸ்ட் இருக்கும் அப்படின்றாங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா ஹையர் மெம்பர்ஸ் generally odorless ஸ்மெல்லு கிடையாது. அண்ட் ஆல்சோ டேஸ்ட்டும் இருக்காது அப்படின்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா branched alcohols there is no smell. branched alcoholக்கு எந்த ஸ்மெல்லும் கிடையாது. அண்ட் generally are சாலிடாகவும் இருக்கும் அப்படின்றாங்க. பிரான்ச்டு ஆல்கஹால்ஸ்க்கு எந்த விதமான ஸ்மெல்லும் கிடையாது, அதே நேரத்தில் சாலிடாகவும் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்றாங்க. ஏன்னா மோலார் மாஸ் அதிகமாக இருந்தனால சாலிடாக எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி உண்டு அப்படின்னு கொடுக்குறாங்க. இது ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி. ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா பாய்லிங் பாயிண்ட். எஸ்கண்ணா, பாய்லிங் பாயிண்ட் அப்படின்னா என்னக்கண்ணா, வாட் இஸ் பாய்லிங் பாயிண்ட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஹாலோ ஆல்கேனரின்லேயே பார்த்துருப்போம் பாய்லிங் பாயிண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா? ஸோ வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் எனி லிக்விட் when it is being equal to 1 atmospheric pressure. எப்போ ஒரு லிக்விட்னுடைய வேப்பர் ப்ரெஷர் 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருக்கு ஈக்குவல் ஆகுதோ அப்போ அந்த லிக்விட் பாயில் ஆகும் அப்படின்றாங்க. புரியுதா? அப்போ ஜென்ரலி பாய்லிங் பாயிண்ட் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு 2 பாயிண்ட் ஞாபகத்துக்கு வரணும். பாய்லிங் பாயிண்ட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மோலார் மாஸ்க்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்னு கொடுக்குறாங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா பாய்லிங் பாயிண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பிரான்ச்சிங். அப்போ பிரான்ச்சிங்க்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். இதில் மூணாவது இன்னொன்று இன்க்ளூட் பண்ணோம். பாய்லிங் பாயிண்ட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். FOA அப்படின்னா என்னது? ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு கொடுக்குறாங்க. புரியுதா? அப்போது 1 and 2 இதை ரெண்டையும் எப்போ யூஸ் பண்ணணும்? 1வது பாயிண்ட்டையும் 2வது பாயிண்ட்டையும் சைமல்டேனியஸாக யூஸ் பண்ணணும். அதே மாதிரி 1வது பாயிண்ட்டையும் 3வது பாயிண்ட்டையும் சைமல்டேனியஸாக யூஸ் பண்ணலாம். எப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா ஃபங்க்ஷன் இப்போ 4 காம்பவுண்ட் கொடுத்துட்டு 4மே ஆல்கஹாலாக கொடுத்துருந்தாங்கன்னா இஃப் ஆல் ஆர் சேம் ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னா எல்லாமே ஆல்கஹாலாக கொடுத்துருந்தாங்கன்னா நோ இஷ்யூஸ். அப்போ 1வது ரூலையும் 2வது ரூலையும் ஃபாலோ பண்ணால் போதும். புரியுதா? இஃப் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் ஆர் ப்ரெசென்ட், டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு மோலார் மாஸை செக் பண்ணிட்டு அடுத்து என்ன செக் பண்ணோம்? ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை வச்சு தான் பாய்லிங் பாயிண்ட்டை பிரிக்கணும். புரியுதா? வெரி சிம்பிள். அப்போது எல்லாமே சேம் ஃபங்க்ஷனல் குரூப்பாக இருந்தால் பாய்லிங் பாயிண்ட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மோலார் மாஸ். யாருக்கு மோலார் மாஸ் அதிகமோ அவங்க தான் ஹையர் பாய்லிங் பாயிண்ட், நோ டவுட். புரியுதா? ரெண்டாவது, சப்போஸ் 2 காம்பவுண்டில் 2க்குமே ஒரே மோலார் மாஸ் வந்துருச்சு சார் அப்படின்னா அப்போ தான் நீங்கள் என்ன பார்க்கணும்? பிரான்ச்சிங்கே பார்க்கணும். புரியுதா? இப்போ எல்லாமே ஆல்கஹாலாக கொடுத்துருந்தா எல்லாமே ஆல்கஹால் இல்லாமல் ஒன்று ஆல்டிகைடு, ஒன்று ஆல்கஹாலு, ஒன்று கீட்டோனு, ஒன்று ஈத்தரு, ஒன்று ஹைட்ரோ கார்பன் இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா 1வது மோலார் மாஸை செக் பண்ணோம். அடுத்தது என்ன பண்ணோம்? ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை செக் பண்ணோம். அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்னா என்னது? IMF தான்.
வாட் இஸ் ஐஎம்எஃப்? ஐஎம்எஃப்னா என்னக்கண்ணா? இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸஸ். இதில் என்னென்ன வரும்? ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படின்னு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் டைபோல் இன்டராக்ஷன். அதுக்கப்புறம் வேண்டர் வால்ஸ் ஃபோர்ஸஸ். கிளியரா? வேண்டர் வால் ஃபோர்ஸஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். புரியுதா? இதில் ஹைட்ரஜன் பாண்டிங் தான் ஸ்ட்ராங்கரு. அதுக்கப்புறம் டைபோல் இன்ட்ராக்ஷன். அதுக்கப்புறம் தான் என்னது? வேண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். அப்போது ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எந்த மாலிகுலில் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் பாய்லிங் பாயிண்ட் டிசைட் ஆகும். புரியுதா? ரைட். அப்போ ஜென்ரலாக பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் ஆல்கஹால்ஸ் கவனிங்க. பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் ஆல்கஹால்ஸ் are higher than what? எதை கம்பேர் பண்ணும்போது பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் ஆல்கஹால் ஹையர் தென் த ரெஸ்பெக்டிவ் ஹாலோ அல்கேன்ஸ், ஈத்தர்ஸ், ஹைட்ரோ கார்பன்ஸ். இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது கம்பேரபிள் மோலார் மாஸ் இருக்குது பார்த்தீங்களா? கம்பேரபிள் மோலார் மாஸ் கிட்டத்தட்ட இப்போ எடுத்துக்கிட்ட ஹாலோ ஆல்கேனுக்கும் ஈத்தருக்கும் ஹைட்ரோ கார்பனுக்கும் ஒரே மோலார் மாஸ் இருக்குது. ஆல்கஹாலுக்கும் சேர்த்து இந்த நாலுக்குமே ஒரே மோலார் மாஸ் இருக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட சேமாக இருக்குது அப்படின்னா, அந்த கேஸில் ஆல்கஹால் ஹேஸ் ஹையர் பாய்லிங் பாயிண்ட் அப்படின்றாங்க. சரியா? ஹைட்ரோ கார்பன் வித் comparable molar masses. What it is called? Comparable molar masses. Comparable molar masses அப்படின்னு எடுத்துக்கிறாங்கண்ணா. புரியுதான்னு பாருங்க. Comparable molar masses அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஓகே. ஆல்கஹால்ஸுக்கு ஹையர் பாய்லிங் பாயிண்ட் இருக்குது. எதனால? ஸோ alcohol has higher boiling point due to இதனால ஹைட்ரஜன் பாண்டிங்னாலங்கண்ணா. ஹைட்ரஜன் பாண்டிங்னால ஆல்கோஹால் ஹாஸ் ஹையர் பாய்லிங் பாயிண்ட். கிளியரா? அப்போ ஹைட்ரஜன் பாண்டிங்னா என்ன? ஹைட்ரஜன் பாண்டிங் இஸ் நத்திங் பட் if hydrogen is placed in between two highly electronegative atoms such as oxygen, nitrogen, fluorine. ஆக்சிஜன், நைட்ரஜன், ஃப்ளூரினுக்கு இடையில எப்பெல்லாம் ஹைட்ரஜன் வருதோ தட் இஸ் ஃபார்மிங் அ ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ 2 ஆக்சிஜனுக்கு இடையில ஒரு ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம், அல்லது 2 நைட்ரஜனுக்கு இடையில ஒரு ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம், அல்லது 2 ஃப்ளூரினுக்கு இடையில ஒரு ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம், இல்லைனா ஒரு ஆக்சிஜனுக்கும் நைட்ரஜனுக்கும் இடையில ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம், அல்லது ஒரு ஆக்சிஜனுக்கும் ஃப்ளூரினுக்கும் இடையில ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு நைட்ரஜனுக்கும் ஒரு ஃப்ளூரினுக்கும் இடையில கூட ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம். அப்போ எனி ஆஃப் திஸ் காம்போ வில் லீட்ஸ் டு ஃபார்ம் அ ஹைட்ரஜன் பாண்டிங். அப்போ ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கிறதுனால தான் ஆல்கஹால் ஷோஸ் ஹையர் பாய்லிங் பாயிண்ட். சார் எப்படி சார் ஆல்கஹாலில் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு ஆல்கஹால் எடுத்துக்கிறேன், CH3OH அப்படின்னு ஒரு ஆல்கஹால் எடுத்துக்கிறேன், இன்னொரு ஆல்கஹால் மாலிகுல் எடுத்துக்கிறேன், அதே மாதிரி CH3OH. ஓகே, CH3OH எடுத்துக்கிறேன். பாருங்களேன், இப்போ இந்த ஹைட்ரஜன் பாருங்கள், இந்த ஹைலி எலக்ட்ரான் நெகட்டிவ் ஆக்சிஜனுக்கும் இந்த ஹைலி எலக்ட்ரான் நெகட்டிவ் ஆக்சிஜனுக்கும் இடையில ப்ரெசென்ட் ஆயிருக்கு. புரியுதா? ஹைட்ரஜன் பாண்டிங்கிறது பாண்டு கிடையாது கண்ணா, இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். இது ஜஸ்ட் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனில் பைண்டாக இருக்கும், இது பாண்டு கிடையாது. பேர் தான் ஹைட்ரஜன் பாண்டிங், பட் ஆக்சுவலி இட் இஸ் நாட் ஹைட்ரஜன் பாண்டிங் கிடையாது. இதுவும் பாண்டிங் எதுவுமே கிடையாது அங்கே. புரியுதா? ரைட். சரி, இப்போ நம்ம 2 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன கொடுத்துக்கிறேன்னா, இப்போ CH3 CH2 CH2OH அப்படின்னு ஒரு ஆல்கஹால் எடுத்திருக்கேன். இன்னொன்று வந்து CH3 CH2OH அப்படின்னு ஒரு ஆல்கஹால். இன்னொன்று வந்து CH3 CHOH தென் CH3 அப்படின்னு ஒரு ஆல்கஹால் எடுத்திருக்கேன். புரியுதா? இவரை ஏன்னு வச்சுக்கிறேன், இவரை பின்னு வச்சுக்கிறேன், இவரை சின்னு வச்சுக்கிறேன். இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆல்கஹால்ஸ். கரெக்டா? எல்லாமே ஆல்கஹால்ஸ். அப்போ இங்கே பாருங்கள், 3 கார்பன், 3 5 7 8 ஹைட்ரஜன். அப்போ C3H8O மாலிகுலர் ஃபார்முலா. இதுக்கு C2H6O தான். இதுக்கு அகைன் C3H8O தான்.
அப்போ மோலார் மாஸ் ரெண்டுமே யாருக்கு ஹையராக இருக்குது? ஏக்கும் சிக்கும் அதிகமாக இருக்குது. கரெக்டாக? அப்போ அக்கார்டிங் டு மோலார் மாஸ் A has a higher boiling point or C has a higher boiling point. கரெக்டா? ஆனால் ஏல எல்லாமே லாங் செயினில் இருக்குது. பியில் இது எப்படி இருக்குது? இட் இஸ் ஷோயிங் ஹைட்ரஜன் பாண்ட் எப்படி இருக்குது? பிரான்ச்சிங்கில் இருக்குது. அப்போது அடுத்த மோலார் மாஸ் அவருக்கு தான். மோலார் மாஸ் இவங்க ரெண்டு பேர் சேமாக இருந்தாலும் அடுத்து என்ன பார்க்கணும்? பிரான்ச்சிங் பார்க்கணும். பிரான்ச்சிங் இங்கே இருக்கிறதுனால தட் ஷோஸ் லெஸ்ஸர் பாய்லிங் பாயிண்ட். மூணாவது தான் இவர் பி. ஏன் பி மூணாவது வருது? ஏன்னா பி ஹாஸ் லெஸ்ஸர் மோலார் மாஸ். அப்போ மோலார் மாஸ் யாருக்கு அதிகமோ தட் ஹாஸ் அ ஹையர் பாய்லிங் பாயிண்ட் கண்ணா, அதில் நோ டவுட். மோலார் மாஸ் ஒருவேளை ரெண்டு காம்பவுண்டுக்கு சேமாக இருந்தால் அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணணும்? பிரான்ச்சிங் பார்க்கணும். புரியுதா? பிரான்ச்சிங் அதிகமாக இருந்துச்சுன்னா பாய்லிங் பாயிண்ட் கம்மியாயிடும். புரியுதா? பிரான்ச்சிங் அதிகமாக இருந்தால் பாய்லிங் பாயிண்ட்டு கம்மியாயிடும். கிளியரா? அப்போ ஹைட்ரஜன் பாண்டிங்கை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்? இது எல்லாமே ஆல்கஹால்ஸு. அதனால ரூல் நம்பர் 1ஐயும் 2ஐயும் யூஸ் பண்ணோம். அதாவது பாய்லிங் பாயிண்ட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மோலார் மாஸ் அண்ட் பாய்லிங் பாயிண்ட் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு பிரான்ச்சிங். அதை வச்சு பார்த்தோம். கரெக்டா? ரைட். இப்போ இன்னொரு காம்பவுண்ட் தரேன் பாருங்கள். இப்போ எப்படி எடுத்துக்கிறேன்னா, இப்போ CH3 CH2 OH அப்படின்னு ஒரு ஆல்கஹால். இன்னொரு காம்பவுண்ட் வந்து CH3 O தென் CH3 இப்படி எடுத்துக்கிறேன். இன்னொரு காம்பவுண்ட் வந்து CH3 CH2 தென் CH3 இப்படி எடுத்திருக்கேன். மூணாவது காம்பவுண்ட். அப்போ இவர் A, இவர் B, இவர் C. அப்போது இங்கே ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பார்க்கணும்? மோலார் மாஸ் செக் பண்ணணும். ஃபார்முலா என்ன? C2H6O. இதுக்கு என்னது? C2H6O. இவருக்கு C3H8. கரெக்டாகண்ணா? ரைட். இப்போ மோலார் மாஸ் யாருக்கு அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? யாருக்கு அதிகமாக இருக்கும்? எய்தர் ஆல்கஹாலுக்கோ அல்லது ஈத்தருக்கோ தான் அதிகமாக இருக்கும். அதாவது இவருக்கோ அல்லது இவருக்கோ தான் அதிகமாக இருக்கும். இவருக்கு கம்மியாக தான் இருக்கும். சார் 3 கார்பன் இருக்கே சார், அப்படின்னா மோலார் மாஸ் அதிகமாக தானே இருக்கணும்? நாட் லைக் தட். இப்போ பாருங்கள், மூணாவது கார்பனோட என்ன அட்டாச் இருக்குது? CH2வா? ஒரு கார்பனுக்கு 12, ஆக்சிஜனுக்கு 2, ஹைட்ரஜனுக்கு 2. அப்போ 14 தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு மோலார் மாஸில். ஆனால் ஒரு ஆக்சிஜன் வந்தாலே 16 இன்க்ரீஸ் ஆகிடும். புரியுதா? அப்போது பாய்லிங் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் மோலார் மாஸ் விச் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு பாய்லிங் பாயிண்ட். கிளியரா? ரைட். அப்போது மோலார் மாஸ் படி பார்த்தா ஏ ஹேஸ் அ ஹையர் பாய்லிங் பாயிண்ட், அதுக்கப்புறம் பி, அதுக்கப்புறம் தான் சி. ஏன்னா இது ரெண்டும் ஒரே மோலார் மாஸ் இருக்கு இல்லையா? இப்போ மோலார் மாஸ் சிமிலராக இருக்குது. அப்போ அடுத்து நீங்கள் என்ன செக் பண்ணோம்? மேலே கேஸில் பார்த்தீங்க பிரான்ச்சிங்கை செக் பண்ணிங்க. ஏன்னா எல்லாமே ஆல்கஹால் ஃபங்க்ஷனல் குரூப். ஆனால் இங்கே ஒன்று ஆல்கஹால், ஒன்று ஈத்தரு, ஒன்று ஹைட்ரோ கார்பன். அப்போ டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனல் குரூப் இருந்தால் என்ன எடுக்க சொன்னோக்கா? நான் ரூல் என்ன எடுக்க சொன்னோம்? 1 and 3 யூஸ் பண்ணோன்னு சொன்னோம். ஞாபகம் இருக்கா? டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் கொடுத்தா ஒன்றாவதையும் மூணாவது யூஸ் பண்ணோம். ஒன்றாவது யார்? பாய்லிங் பாயிண்ட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மோலார் மாஸ். இஃப் சப்போஸ் பாய்லிங் பாயிண்ட் சேம்னா என்ன பண்ணோம்? ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை வச்சு டிசைட் பண்ணோம். இங்கே இவங்க ரெண்டு பேத்துக்கும் பாய்லிங் பாயிண்ட் சேம். அப்போ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆல்கஹாலை பொறுத்த வரைக்கும் இட் ஷோஸ் அ ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும். ஓகேயா? ஆனால் இங்கே பாருங்கள் டைபோல் இன்டராக்ஷன் தான் இருக்கும். உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், IMF இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் அப்படின்னா யார் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்குன்னு சொல்லியிருக்கோம். அந்த 3 ஃபோர்ஸில் பாருங்கள், IMFல ஹைட்ரஜன் பாண்டிங் தான் ஸ்ட்ராங்கு. அதுக்கப்புறம் தான் யார்? டைபோல் இன்டராக்ஷன். அப்புறம் தான் வேண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். புரியுதான்னு பாருங்கள். டைபோல் இன்டராக்ஷன், அப்புறம் தான் வேண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ். அப்போ அந்த ரெண்டில் இங்கே டைபோல் இருக்குது, இங்கே வாட் இஸ் தட்? வேண்டர் வால் ஃபோர்ஸஸ் தான் இருக்குது. புரியுதா? அப்போ அக்கார்டிங் டு தட் ஏ ஹேஸ் அ ஹையர் பாய்லிங் பாயிண்ட் தென் பி தென் சி அப்படின்னு எடுத்துக்கிறோம். புரியுதா? அப்போ பாய்லிங் பாயிண்ட் ஆர்டர் சேம் ஃபங்க்ஷனல் குரூப்பாக இருந்தால் ஒரு மாதிரி எடுக்கணும், டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனல் குரூப் இருந்தால் வேறு மாதிரி எடுக்கணும். புரியுதுங்களா? வெரி சிம்பிள். இன்னொரு கொஷின் தரேன், அது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் அதுக்கான ஆன்சர்ஸ் மட்டும் போஸ்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். பாய்லிங் பாயிண்ட் ஆர்டர் அப்படின்னு கொடுக்குறேன். ஏ என்ன அப்படின்னா பென்டன் 1 ஆல் அப்படின்னு எடுத்துக்கிறோம். பி என்ன அப்படின்னா எத்தனால். சி என்னது? பென்டன் 2 ஆல். ஓகே. டி என்னது? பியூட்டன் 1 ஆல். இ என்னது? புரோப்பன் 2 ஆல். எஃப் என்னது? புரோப்பன் 1 ஆல்.
ஓகேயா? அப்போது எல்லாமே ஆல்னு முடியுது. அப்போ ஆல்கஹால்ஸ் தான் எல்லா ஃபங்க்ஷனல் குரூப்புமே. அப்போ என்ன ரூல் யூஸ் பண்ணோம்? 1 and 2 யூஸ் பண்ணி யூ கேன் ஃபைண்ட் அவுட். புரியுதா? பாய்லிங் பாயிண்ட் ஆர்டரை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஏபிசிடின்னு டைப் பண்ணி பாருங்க. ஓகேயா? ஃபைன். அடுத்தது 3வது ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலுபிலிட்டி. வாட் இட் இஸ் கால்? சாலுபிலிட்டி. சாலுபிலிட்டி அப்படின்னாலே என்னது? வாட்டரில் டிசால்வ் ஆகக்கூடிய எபிலிட்டி தான் நம்ம சாலுபிலிட்டி அப்படின்னு கொடுக்குறோம். புரியுதா? பாருங்களேன், இப்போ என்ன எடுத்திருக்கோன்னா ஒரு CH3OH அப்படின்னு ஒரு ஆல்கஹால் எடுத்திருக்கோம். அதே மாதிரி இந்த சைடில் CH3, CH2, 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 CH2 அகைன் இன்னொரு CH2OH அப்படின்னு கொடுக்குறேன். புரியுதா? இப்போ வாட்டரில் தானே டிசால்வ் பண்ணுறோம். அப்போது இங்கே O, இங்கே H, இங்கே H. அதே மாதிரி இங்கே O, இங்கே H, இங்கே H. அப்போ பாருங்கள், ஆல்கஹாலுக்கு இருக்கக்கூடிய ஹைட்ரஜனுக்கும் வாட்டரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனுக்கும் இடையில என்ன இருக்கும்? தேர் இஸ் அ ஹைட்ரஜன் பாண்டிங். ஏன்னா ஹைலி எலக்ட்ரான் நெகட்டிவ் ஆக்சிஜனுக்கு இடையில ஹைட்ரஜன் ப்ரெசென்ட்டாக இருக்கிறதுனால தட் ஷோஸ் ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ வாட்டரோட ஆல்கஹால் ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் பண்ணுறதுனால தட் பார்ட் இஸ் சிம்பிளி சாலுபிள். ஓகே, அப்போ சாலுபிளாக இருக்கும். ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா பாருங்களேன், இந்த சைடில் 2 குரூப் இருக்குதுண்ணா. இது ஒரு குரூப்பு, இது ஒரு குரூப். புரியுதா? அப்போது ஆல்கஹால் இருக்கக்கூடிய OH குரூப் எப்படிப்பட்ட குரூப் அப்படின்னா இட் இஸ் கால்ட் ஹைட்ரோஃபிலிக் பார்ட்னு பேர். ஹைட்ரோஃபிலிக் பார்ட் அப்படின்னு பேர். ஆனால் இந்த பார்ட் என்ன? விச் இஸ் கால் ஹைட்ரோஃபோபிக் பார்ட் அப்படின்னு கொடுக்குறாங்க. வாட் இட் இஸ் கால்? ஹைட்ரோஃபோபிக் பார்ட் அப்படின்னு கொடுக்குறாங்க. புரியுதா? ஹைட்ரோஃபோபிக்னா என்ன அர்த்தம்? ஹைட்ரோனா வாட்டர், ஃபோபிக்னா ஹேட்டிங். அப்போ வாட்டர் ஹேட்டிங் பார்ட். அப்போ இங்கே ஹைட்ரோஃபோபிக் பார்ட் யார்? இவர் தானே. அப்போ ஹைட்ரோஃபோபிக் பார்ட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா வாட்டரில் கரையுமா? அது வாட்டரை வெறுக்கக்கூடிய பார்ட். வாட்டர் ஹேட்டிங் பார்ட் பிக்கு அதிகம் அப்படின்னா அப்போ பி விச் இஸ் நாட் கோயிங் டு சாலுபிள் ஈஸிலி அப்படின்னு அர்த்தம். அப்போ ஹைட்ரோஃபோபிக் பார்ட் அதிகம் அல்லது வாட்டர் ஹேட்டிங் பார்ட் அதிகம் அப்படின்னா இது வந்து வாட்டர் ஹேட்டிங் பார்ட். ஹைட்ரோஃபோபிக் பார்ட்னா வாட்டர் ஹேட்டிங் பார்ட்னு அர்த்தம். அப்போ வாட்டர் ஹேட்டிங் பார்ட்னா வாட்டரை வெறுக்கக்கூடிய பார்ட். அப்புறம் எப்படி வாட்டரில் சாலுபிள் ஆகும்? கரெக்டா? அப்போது சாலுபிலிட்டி அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணுதுன்னா விச் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு செயின் லென்த். செயின் லென்த் அதிகம்னா சாலுபிலிட்டி கம்மி கண்ணா. புரியுதா? இங்கே செயின் லென்த் அதிகம், அதனால் சாலுபிலிட்டி கம்மி. ஏன்னா வாட்டர் ஹீட்டிங் பார்ட் அதிகம், அதனால் சாலுபிள் ஆகாது. அப்போ இந்த ரெண்டில் யார் மோர் சாலுபிள்னா ஏ ஹேஸ் ஹையர் சாலுபிள் தென் பி அப்படின்னு எடுத்துக்கிறோம். கண்ணா புரியுதுங்களா? வெரி வெரி சிம்பிள். ஸோ இதான் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கஹால்ஸ். ஐ திங்க் ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். முக்கியமாக டாக்டர் பாலாஸ் கெமிஸ்ட்ரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு ஷேர் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் பார்க்க சொல்லுங்கள். நீங்களும் கண்டினியூவாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. கீப் க்ளீன், கோ க்ரீன். நன்றி, வணக்கம்.